வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம சக்கை வரட்டி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். சக்கை வரட்டிங்கிறது வந்து பலா பழத்தில் வந்து பண்ணுற ஜாம். ஸோ இது வந்து இன்றைக்கி அம்மா தான் பண்ணி காமிக்க போகிறா. பலாப்பழம் வந்து ஒரு ஃபுல் பழத்துலேருந்து சுளை எல்லாத்தையும் நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருந்தாச்சு. ஸோ நல்ல பழுத்த பழமாக, நல்ல ஸ்வீட்டான பழமாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா பொடி பொடியாக நறுக்கிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சக்கை வரட்டியை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. நல்லா இந்த அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போது குக்கரில் வந்து வேக வைக்க போகிறோம். பாத்திரத்தை மூடணுங்கிற அவசியம் இல்லை, திறந்தே இருக்கட்டும். கண்டிப்பாக தண்ணி விட்டுறக்கூடாது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே நல்லா வந்து ஒரு 5-6 விசில் கிட்டக்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அம்மா வந்து இந்த பலாப்பழத்தை வந்து குக்கரில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறா. குக்கர் மூடிடலாம், மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 5 விசில் ஆகட்டும். நல்லா இது வந்து ப்ரெஷர் குக் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி நல்லா இதை ஆற வச்சுக்க போகிறோம். நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுருந்த பலாப்பழத்தை வந்து இப்போ நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே மேலே வந்து அப்படியே தண்ணி வருது பாருங்க. இது எல்லாமே வந்து நல்ல பழுத்த பழமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேக வச்சதுக்கு அதுவே நல்லா தண்ணி விட்டுக்கும். அதனால தான் நம்ம வேகிறதுக்கு தண்ணி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வழுமோன்னு அரைச்சின்னு வரலாம். அரைக்கும் போது இதில் எதுவும் தண்ணிலாம் விடவே வேண்டாம். இப்போ அம்மா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறா. இதில் இருக்கிற அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்து போட்டு அரைச்சுட்டோம்னாக்க உங்களுக்கு வந்து நல்லா மையாக அரைஞ்சி வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா இதை எப்படி எடுத்து காமிக்கிறான்னு பாருங்க. எந்த அளவுக்கு வந்து இது நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சாதான் உங்களுக்கு வந்து சக்கை வரட்டி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு நம்ம நல்லா வழுமுன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்தால் தான் இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது வந்து என்ன குவான்டிட்டி இருக்கோ அதில் 3/4 பங்குக்கு தான் நமக்கு வந்து வெல்லம் தேவை. எப்பயுமே வந்து வெல்லம் போட்டு நம்ம பண்ணுற எல்லா ஸ்வீட்ஸுக்குமே வந்து நம்ம நல்ல மண்டை வெல்லமாக எடுத்துக்கோங்க, நல்ல பாகு வெல்லமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே இன்னும் ஒரு 2 பேட்சுக்கு இருக்குது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பலாப்பழம். ஸோ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சக்கை விழுது வந்து அரைச்சின்னு வந்தது ரெடியாக இருக்குது. இப்போது இந்த சக்கை விழுது எவ்வளோ இருக்கோ அதில் 3/4 பங்குக்கு தான் நம்மளுக்கு வெல்லம் தேவை. கரெக்டாக எடுத்துக்கோங்க போகிறோம். ஏன்னா பழம் வந்து நல்ல திதிப்பாக இருந்தது அப்படின்னா கரெக்டாக 1க்கு 3/4 இருந்தால் போகிறோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து வெல்லம் திதிப்பு கம்மியாக இருக்கிற வெல்லமாக இருந்தால், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சக்கை விழுது வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து சரிக்கு சரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3/4 இருந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்தில் வந்து கண்டிப்பாக மண்ணோ இல்லை தூசியோ ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம இதை வடிகட்டிக்கணும். ஸோ இதை இலுப்பு சட்டியில் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்டக்க தண்ணி விட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சி இதை வடிகட்டி எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சக்கை வரட்டி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நல்ல அடிகனமான பாத்திரம் தான் எப்பயுமே நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறதானாலும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டுண்டாச்சு. இதில் வந்து இப்போது அம்மா வந்து வெல்லத்தை போட்டு நல்லா கரையை விட்டுட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருவா. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வெள்ளை கரைசல், இதை வந்து நம்ம மறுபடியும் இலுப்பச்சட்டிலேயே விட்டுன்னு விடலாம். இலுப்பச்சட்டியை வந்து நம்ம அலம்பிட்டு தான் மறுபடியும் இந்த வெள்ளை கரைசலை விட்டுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஃபைனாக மண் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம். அதனால் இலுப்பச்சட்டியும் நல்லா ஒரு தடவை அலம்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெள்ளை கரைசலை இதில் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்தால் போகிறோம் இல்லைம்மா? போகிறோம், இது போகிறோம். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சக்கை விழுதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாமா? சரிம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவோம். நீ விடு, நான் முள்ள கலர்றேன். இந்த சக்கை விழுது வந்து நல்லா உங்களுக்கு நல்ல திதிப்பாக இருக்கிறதுனால, நல்ல பழுத்த பழமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவே நல்லா கொஞ்சம் தளர தான் இருக்குது. இத்தனைக்கு நம்ம தண்ணிலாம் எதுவுமே விடாமல் தான் வேகவும் வச்சுருக்கோம், அரைச்சும் எடுத்துருக்கோம். அதனால தான் வந்து வெல்லம் வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக தழைச்சுட்டு வரும்போது வெளியிலெல்லாம் தெரிக்கும், கையிலெல்லாமும் ரொம்ப நல்லா சுள்ளுன்னு தெரிச்சிரும்.
வெல்லம் வந்து உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி இல்லையா, பலாப்பழத்தோடு சேர்த்து போடும்போது இன்னும் நல்லா திக்காக ஆனக்கிறதுனால உங்களுக்கு வந்து கையில் தெரிச்சதுனானா கொப்பளமே ஆகிடும். அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டெலிகசி. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் தடவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவ வந்து ஒரு 10-15 சொலை இருந்தாலே போதும். அதை வச்சே நீங்கள் வந்து வேக வச்சு இதே மாதிரி அரைச்சதுக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தையும் மெஷர் பண்ணி எடுத்துட்டு சக்கை வரட்டி பண்ணலாம். என்ன ஒரு கிண்ணம் அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து சக்கை வரட்டி கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அந்த குவான்டிட்டி இருந்தாலே போதும். இலக்குமா. இப்போ இதே மாதிரி நம்ம இலக்கிண்டே இருக்கணும். இது வந்து ஒரு ½ அன் ஹவராது ஆகும் இல்லைம்மா? ½ அன் ஹவர் to 45 minutes ஆகும். நல்லா கெட்டியான இது இவ்வளோ தண்ணியா இருக்கு இல்லையா? ஆமாம். இது அப்படியே கெட்டியாகணும், ஜாம் மாதிரி கெட்டியாகணும். ஓ, அப்போதான் வந்து 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் அப்படியே ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஒன்றும் போடவே வேண்டாம் அதுக்கு. ஓகே. இது அப்படியே வந்து 6 மாதம் 8 மாதம் நமக்கு வேணுங்கும் போது நம்ம வந்து பாயசம் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்து விட்டுன்ட்டு பாயசம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அடக்கி தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், ஜாம் மாதிரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். இந்த சக்கரவரட்டியை எடுத்து வெறும் திங்கலாம். ஆமா, என் பொண்ணுகளுக்கெல்லாம் வெறும் எடுத்து நக்கி சாப்பிட்றதுக்கே ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதனால வெறும் எடுத்து சாப்பிடுவாங்க. கரெக்ட். இதவே வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூரணத்தையும் கலந்து வச்சுருந்தோம்னா நம்ம கொழக்கட்டைக்கும் பண்ணலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல வந்து இது பண்ணலாம் தானேம்மா, வந்து இலையடை பண்ணலாம். பூரணம் கிளறிட்டு பூரணம் கிளறப்ப அதுல கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். அது கூட இந்த விழுதியும் கொஞ்சம் போட்டுனுட்டு அதை கிளறிட்டு பூரணமா உருட்டி வச்சுட்டு அதையும் கொழக்கட்டை பண்ணலாம். நல்லா இருக்கும். சூப்பர். நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் அதுல. அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதில் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோமா? நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இதையும் பார்த்து அவள்லாம் கற்றுக்கட்டும். நம்ம வந்து சக்கை விழுதையும் அந்த வெள்ளை கரைசலையும் போட்டு நல்லா கலந்து விட்டோம் இல்லையா? இப்போ ஒரு 10 minutes கிட்டக்க ஆகிடுத்து. இந்த மாதிரி கை விடாமல் கலரிண்டே தான் இருக்கணும். அதனால் மாற்றி அம்மா ஒரு 5 நிமிஷம் கலருவா, நான் ஒரு 5 நிமிஷம் கலருவேன். இறுகி வர இன்னுமே நல்லா பெருசாக தழைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் கொஞ்சம் பெரிய கரண்டி வச்சுக்கோங்க எப்பயுமே. இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறதானாலும் கரண்டியில் வந்து நல்லா பெருசாக இருந்ததுனா தான், அதாவது ஹேண்டில் நல்லா பெருசாக இருக்கணும். அப்போ தான் கையில் எங்கேயும் தெரிக்காமல் உங்களால் இதை கலர்றதுக்கு சௌரியமாக இருக்கும். நல்லா அப்படியே இறுகிண்டு வருது. நம்ம முதல்ல காமிக்கும் போது எவ்வளோ தளர இருந்தது, இப்போ நல்லா அப்படியே கிண்ணன்னு வர ஆரம்பிக்கிறது இல்லை? ஆமாம். இது பாரு, ஓரமெல்லாம் அப்படியே தள்ளி விட்டோன்னா இது வருது பாரு, அப்படியே சேர்ந்துட்டு வருது இல்லையா? ஆமாம். அதுதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். ஓகே. இவர் தான் எங்காத்து ஸ்வீட் மாஸ்டர், எங்கள் அப்பா. என்னதான் நாங்கள் வந்து ஸ்வீட் பண்ணினாலும், எங்களுக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொன்னாலும், அந்த ஃபைனல் டச் வந்து எங்கள் அப்பா வந்து பண்ணினாதான் எங்களுக்கெலாம் வந்து பரம திருப்தி. அது கரெக்டாக வருது அப்படிங்கிறதும் வந்து அப்பா பண்ணினா தான் கரெக்டாக வரும். அதனாலே வந்து என்ன ஒரு ஸ்வீட் பண்ணினாலும் அப்பாவை கூட வச்சுப்போம். அந்த ஃபைனல் டச் வரும்போது கரெக்டாக இருக்கான்னு நீ பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு. சொல்லுப்பா. ஆல்மோஸ்ட் ஆயாச்சு. சரி. இல்லை கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தால் அது வெளியே வச்சா பூத்து போயிடும். ஓ, அப்புறம் அது பண்ணிடுறதுலாம் வேஸ்ட்டாக போயிடும். சரி. பூத்து போகாம இந்த பபிள்ஸ் வர்றது ஓரளவு நிற்கணும். ஸ்லோவாக வச்சதுனால பபிள் மெதுவாக வருது. சரி. ஃபாஸ்ட்டாக வச்சா கொஞ்சம் வேகமாக பபிள் வரும். அப்போ வாட்டர் இருக்குன்னு அர்த்தம். ஓ, அப்போ தண்ணி இருந்ததுனாக்கா சீக்கிரம் பூத்து போயிடும். தண்ணி இருந்தால் பூத்து போயிடும். ஏற்கனவே அது பூத்து போகிற வழக்கம் உண்டு. ஓ, அதனால தான் கடையில் விற்கிறதா ரொம்ப கெட்டியாக வந்து ஆக்சுவலாக அடுப்பை நல்லா பெருசாக வச்சுருக்கா. இப்போ நிறுத்தினதுக்கப்புறமா பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அதில் இருக்கிற பபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகமாக வருது. இன்னும் ஒரு 2 to 3 minutes கிட்டக்க ஆகும். இந்த ஸ்பீடும் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இறுகிண்டு வருது அப்படின்னு அர்த்தம். அது அந்த நெருக்கத்தில் வரும்போது நான் மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இறக்கும்போது அது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். சரி. இறக்கிறது அது கொஞ்சம் கெட்டியாக அதோட வெயிட் வந்து கரண்டியில் திக்னஸ் வந்து வெயிட் கொடுக்கும். ஓ, அப்போ அதனால என்ன ஆகுனா அது இறுகிட்டு வர்றது, அதில் தண்ணி எல்லாம் வத்துறதுன்னு தெரியும். ஓ, சரி. ஸோ இப்போ நீ சொல்ல வர்றது எப்படின்னா, கரண்டியை வந்து பாத்திரத்தில் அடியில் வரைக்கும் விடும்போது அடி தெரியணும். அதே மாதிரி இப்போ ஆரியாச்சானாக்கா அந்த பாத்திரத்தோட சூடுலேயே இன்னும் கொஞ்சம் கூட இறுகிக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ காமிக்குது. இந்த நன்னா அடி தெரியற அளவுக்கு இருக்கு. ஓகே. இப்போ நல்லா இறுகி வந்தாச்சு. நல்லா ஜம்முன்னு வந்துடுது.
இப்போ பபுள்ஸ் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கிட்டெல்லாம் பார்த்தேன்னாக்கா கரண்டியால் நகர்த்தும் போது அழகாக அது ஒரு ஷைனோடு அப்படியே நகர்றது பார்த்தேலா. இந்த மாதிரி வந்துடுத்துனாலே நம்மளுக்கு சக்கை வரட்டி ரெடி ஆகிடுது. இனிப்பு சட்டியிலேயே நல்லா கொஞ்ச நாள் இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக இது வந்து ஆறணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் மாய்ஸ்சர் எதுவும் இல்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டாச்சதில்ல. நன்னா எங்கள் அப்பா பாரு எவ்வளோ நெய் எடுத்து விடுறாரு. அப்பா போர்மா நெய் நன்னா ஒரு ஸ்பூன் சொல்லி 3 ஸ்பூன் நெய்யை விட்டுருக்கேன் அதில். இந்த நெய்யை விட்டு நம்ம எடுத்து வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தேன்னா, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கு அப்புறமாவுமே கூட நம்ம எப்போ எடுத்து சாப்பிட்றோமோ நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அதோட டெக்ஸ்டர். இப்போ நெய்யை விட்டதுக்கு அப்புறமாவுமே இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி கொடுக்கும்போது எப்படி அப்படியே கரண்டியோடவே சுற்றிண்டு வருது பார்த்தேலா ஜம்முன்னு. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இந்த சக்கை வரட்டி ரெடி ஆகிடுது அப்படிங்கிறதுக்கு. நல்லா சூப்பராக வந்துடுது பாருங்க, நல்ல ஒரு ஷைனோட ஜம்முன்னு வந்துடுது. அடுப்பு அணைச்சிடலாமா? அணைச்சோம். ஓகே, அணைச்சிடுமா? அணைச்சோம். அவ்வளோதான், நம்மளோட சக்கை வரட்டி ரெடி. கேரளா ஸ்பெஷல், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெலிகசி இந்த சக்கை வரட்டி. இந்த ஒரு சக்கை வரட்டியை வச்சுட்டே நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்மளோட சக்கை வரட்டி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பண்ணி கொடுத்தது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்யூ.